ஒரு குழந்தை 8ஆம் தேதியில் பிறந்திருக்கு, 17ஆம் தேதி பிறந்திருக்கு, 26ல் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு நீங்கள் பீல பேர் வைக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு குழந்தையில கூட பேர் வைக்கக்கூடாதான்னா வைக்கக்கூடாதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. வச்சா என்ன இருக்குங்கிறதா சொன்னேன். வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துருக்கும், அதுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். நிச்சயமா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், சில பேர் சிரிக்க கூட செய்வாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா அது மூலமா நிறைய பிரச்சனைகள் எழும் உடம்புல. 100% வரும். பீல பேர் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சின்ன குழந்தை ஒரு 5 வயசு, 5 வயசு இல்லைங்க 15 வயசு வச்சுக்கோங்க. டெய்லி நைட் ஆனாக்க பெட் வெட் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அதுக்கு சொல்கிறேன். நாம தான் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றோம், அது நம்மளும் சொல்லுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு 15 வயசுக்கு போயிட்டு அந்த பெட் வெட் இருந்ததுனாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது வெக்கப்படும், அதுங்க வெளியே சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்கும். ஆனால் முடியலையே அவங்களால. எல்லா விஷயங்களும் நம்ம கற்றும் களவும் மரங்கிற மாதிரி அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. தெரியல, புரியலை நம்ம. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இந்த பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அங்கே கிராமத்தில் நிறைய பாட்டி வைத்தியம் இருக்கும். ஆனால் உண்மையிலே சில பெரிய மேட்டர் இருக்கும். அந்த பாட்டி வைத்தியங்கிற பேர் சின்னது, அது அப்படியே ஓவர் கம் பண்ணிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதுதான் நமக்கு வேலை செய்யும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லெட்டர் பி, அதாவது பிரபா, பிரபாகரன், இந்த மாதிரியான பி அப்படின்னு ஆரம்பிக்கிற லெட்டர்ல பெயர் வைத்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை அவங்க எதிர்கொள்கிற மாதிரியான நிலை ஏற்படும், அவங்களுக்கு உரித்தான பவர்ஸ் என்ன, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும், இது குறித்த டீட்டெயில்டாக நிறைய விளக்கங்கள் போன எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரிங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னீங்க. குழந்தை பிறந்திருக்குங்க, பிறந்த குழந்தைக்கு நாங்கள் பெயர் வைக்கும் போது பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பெயர் வச்சாச்சு. அப்போ அதன் தன்மைகள் எப்படி இருக்கும்? இது குறித்த நிறைய ரகசிய விளக்கங்களை இன்னைக்கு நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன எபிசோட்ல நீங்க லெட்டர் பில பேர் வச்சாக்க அவங்களுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கும்னு சொன்னீங்க சார். எனக்கு ஒரு சந்தேகம், குட்டி குழந்தை பிறந்த குழந்தைக்கு நாங்க பெயர் பில வச்சிருக்கோம் அப்படின்னாக்க அதற்கும் ஏதாவது விஷயங்கள் வாழ்க்கையில நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அந்த லெட்டர்னால ஏதாவது விஷயங்கள் நடக்குமா? ஆமாம், போன முறை கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குமே பி லெட்டர் இருந்தால் லைஃப் எப்படி இருக்குன்னு அது ஒரு எபிசோடு ஃபுல்லாக கொடுத்தோம். பார்த்துட்டு ஐயா அப்படிதான் எங்கள் வண்டியை ஓடிட்டு இருக்கீங்க, ரணகலமாக இருக்கு. அதேதான், அதை சொல்லிட்டாங்க. அது ஓகே. நாங்கள் பெரியவங்களும் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு பையனுக்கு இப்போ 10 வயசு இருக்குது, 5 வயசு இருக்குது, 15 வயசு இருக்குது, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ பீல தான் பேர் வைக்க வேண்டியது, நட்சத்திர பிரகாரம் பீலாம் வருது. நாங்கள் பீ தானே வைக்க முடியும், வச்சுட்டோம், என்ன பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை 8ஆம் தேதியில் பிறந்திருக்கு, 17ஆம் தேதி பிறந்திருக்கு, 26ல் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு நீங்கள் பீல பேர் வைக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு குழந்தையில கூட பேர் வைக்கக்கூடாதான்னா வைக்கக்கூடாதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. வச்சா என்ன இருக்குங்கிறதா சொன்னேன். வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துருக்கும், அதுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா பை பர்த்திலே நீங்கள் பிஏ வைக்கவே இல்லைன்னா கூட அந்த தேதியில் பிறந்ததுக்கு குழந்தையிலே 8, 17, 26ஆம் தேதி பிறந்துச்சுன்னா அதுக்கு மோஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்காது அது. ஆனால் பி அப்படிங்கிற பேரில் வச்சுட்டீங்க, சூஸ் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த பேரை தான் இப்போ கூப்பிட்றீங்க, அந்த ப்ராப்ளம் அதுக்கு தொடரும். அதால் அதுதான் அதுக்கு ப்ராப்ளமே. மற்றவங்க வாழ்கிறது நாங்கள் வாழ்கிறதே ப்ராப்ளம் அப்படின்றது போக இதுக்கு டெய்லி காலம்புறானா இதுதான் ப்ராப்ளம். இப்போ கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவங்க அதையே லைஃப்பை அவங்கள ரன் பண்ணுறது பெரிய, அது மூலயமா பல இது வரும். நிச்சயமா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், சில பேர் சிரிக்க கூட செய்வாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அது மூலமா நிறைய பிரச்சனைகள் எழும் உடம்புல. 100% வரும். ஸோ அதனால் நம்ம அதை ஃபுல்லாக ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போக தேவையில்லை. அது மக்களுக்கே எல்லாம் அதுக்கு தெரியும், அது இருக்கிறதுனால என்னென்னங்கிறது தெரியும். அதனால் நம்ம அவுட்லைன் மட்டும் சொல்லிவிட்டு சின்ன ஒரு மேட்ரு மட்டும் சொல்லுவோம், ஓஹோ இவ்வளோ சமாச்சாரம் இருக்கா அப்படின்ட்டு. அதுவே 9ஆம் தேதி இருக்குது, பீல பேர் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சின்ன குழந்தை ஒரு 5 வயசு, 5 வயசு இல்லைங்க 15 வயசு வச்சுக்கோங்க. டெய்லி நைட் ஆனாக்க பெட் வெட் இருக்கும். சரி, பெட் வெட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரி, தெரியாதுங்க என்னன்னாக்கா தூக்கத்திலே ஒன் பார்த்து போயிடுவாங்க, அதுதான் பெட் வெட்டு.
அதானே? ஆமாம் சார். பெட்வெட்னா தானே? ஆமாம், நிச்சயமா. அப்போ அது வந்து அது சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு வயசு 2 வயசு நம்மளும் பெரியவங்க பேரண்ட்ஸ் மார்கள் பெற்றோர்கள் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தாய்மார்கள். ஆனால் ஒரு 3 வயசு அப்படியே பையன் அரைக்கும்போது திட்டுப்பாங்க, அடிப்பாங்க. டேய் 3 வயசு ஆகுது நீடா குழந்தையா, 5 வயசு ஆச்சுன்னா இன்னும் சுத்தம், ஸ்கூலுக்கு போகிற இப்போ என்னடா அப்படிம்பாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை. நீங்கள் பேர் பீலர் வச்சுருக்கிறீங்க, அவன் 9ஆம் தேதி பிறந்திருக்கு, ஏன் வச்சிங்க? சரிங்க, இது பையன் தான் போகுமா, பெண் பிள்ளை போகுதா, எல்லாம் போகும். எங்கேயும் போய் தங்கவே முடியாது, எக்ஸ்கர்ஷன் எதுவுமே போக முடியாது, கஷ்டம். அந்த ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து எங்கிட்ட இதுக்கெல்லாம் வருவாங்க. இதுக்கெல்லாமா உங்களுக்கு நியூமராலஜி பார்க்குறேன்னு வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் இருக்குது. ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை 15 வயசு, அதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அது மனசை ஏற்றுக்குமா? 2 வயசு 3 வயசு தெரியாத அறியாத வயசு, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கிட்ட போய் கேட்டினா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அதுக்கு சொல்கிறேன். நாம தான் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றோம். அது நம்மளும் சொல்லுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு 15 வயசுக்கு போயிட்டு அந்த பெட்வெட் இருந்ததுனாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது வெக்கப்படும், அதுங்க வெளியே சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்கும். ஆனால் முடியலையே அவங்களால. ஆனால் அதுக்கு காரணம் அது இல்லை. நீங்கள் பீயில் பேர் வச்சுட்டீங்க. என்கிட்ட வருவாங்க, பேரை அப்படி பேரே மாற்றி விட்ருவேன். அது கேட்க பேர் நீங்கள் பரவாயில்ல மாற்றிருங்கன்னுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை தீரணும். பட்டு சரியாக போயிடுச்சிங்கம்பாங்க. அதில் சரியாக போயிடணும். இதுதான் லாஜிக். இது தான் அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. இப்போ இந்த நம்ம யூடியூப்புங்கும்போது இப்போ சொல்லும்போது இப்போ மக்களுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நாங்களும் நியூமராலஜிஸ்ட் ஆகிடலாம், அந்தளவுக்கு இருப்பாங்கள்ல. நீங்களும் ஆகலாம். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு தான். ராஜாஸ் நியூமராலஜி புக் இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா எங்களுக்கானது. எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்டு தான். ஃபர்ஸ்ட் எய்டு எதுவுமே ட்ரீட்மெண்ட்டு கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம கற்றும் களவும் மரங்கிற மாதிரி அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. தெரியல புரியலை நம்ம. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இந்த பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அங்கே கிராமத்தில் நிறைய பாட்டி வைத்தியம் இருக்கும். ஆனால் உண்மையிலே சில பெரிய மேட்ரு இருக்கும். அந்த பாட்டி வைத்தியங்கிற பேர் சின்னது, அது அப்படியே ஓவர் கம் பண்ணிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதுதான் நமக்கு வேலை செய்யும். அடுத்து 7ஆம் தேதி இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு பீயில் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் எதுவுமே சரி வராது. எஜுகேஷன்லும் தொந்தரவு இருக்கும். இல்லைங்க சில பேர் எஜுகேஷன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அதோட லைஃப் அவ்வளோதான். எஜுகேஷன் பண்ணிவிட்டு அதோடு முடிஞ்சுது. மற்ற பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸு, லிவிங் லைஃப் டோட்டலாக அவங்க பர்சனலாக வாழ்கிற எல்லா லைஃப்பும் டோட்டலாகவே டிஸ்டர்ப் ஆகி போயிடும். அடுத்து வந்துட்டு பீயில் வேறு என்ன சொல்லலாம், 8க்கு சொல்லிட்டேன், 9, 7 இப்படி 3ஆம் தேதி இருக்குது. 3ஆம் தேதிக்கு பீயில் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு ஆயுசு குறைஞ்சிரும். சடனாக சில நிகழ்வுலாம் நடந்து போயிடும். சொல்லி வச்ச ஆயுசு இருக்காது, நினச்ச வயசே இருக்காது, சட்டுன்னு ஆகி போயிடும். ஓ என்னங்க ஒரு லெட்டருக்கு இவ்வளோ பெரிய வேல்யூவா? ஆமாம். அதனால தான் நான் வந்துட்டு என்கிட்ட கூட குழந்தைக்கு பேர் வைக்க வரும்போது, ஐயா எங்களுக்கு இதை பிடிச்சிருக்கு அதை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எதனாலும் பிடிக்கட்டும், என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்தது தான் உங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா இந்த சமாச்சாரங்கள் இருக்குது, நான் அதை சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற இடத்துல அப்படி சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது, மாற்றவே மாட்டேன்ட்டுருவேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ஓகே எனக்கோ கொடுக்குறேன். அதனால தான் நான் சொல்லுவேன், வரவங்களுக்கு வந்துட்டு வரவங்கள நான் யாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் திருப்தி பண்ணுற இடத்துல நான் இல்லை, எனக்கு தான் திருப்தி இருக்கணும். வரவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வரவங்களை திருப்திப்படுவேன். ஏன்னா கஸ்டமரு நல்லா திருப்திப்படுத்தணும், இது கஸ்டமர்லாம் கிடையாது, இது வாழ்க்கை. அதனால் நான் தான் திருப்தி அடையணும், எனக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், முழுசாக இருக்கணும். நான் முழுசாக இருந்தால் தான் ஓகே சொல்லுவேன். இல்லைன்னா எவ்வளோ கேட்டாலும் நான் முடியாதுன்னு. அதுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. இந்த மனசு இன்னும் போனாக்கா இவர் சொல்கிறது தான் கொடுப்பாரு, பரவாயில்ல அந்த பேர் நான் வாங்கினாலும் கவலை இல்லை. வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, அதுதான் முக்கியம். இல்லை அது புரிஞ்சு அப்போ புரியாதவங்களுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் இல்லையா எங்கே நல்லதுக்கு தான் செய்கிறீங்கம்பாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். நீங்கள் கேட்குறது தப்பானாக்கா கண்டிப்பாக கேட்கணும். அது உங்கள் ஆர்வ கோளாறு, கியூரியாசிட்டி. நீங்கள் கேட்காம யார் கேட்க முடியும்? உங்கள் வீட்டு குழந்தைக்கு உங்களை பற்றி கேட்குறதுக்கு நீங்கள் கேட்காம வேறு யார் கேட்குறது? ஆனால் உங்கள் டேட்டில் லைஃபு ஃபுல் மேட்ரு எனக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியும் எனக்கு. அப் டு லைஃப் வரைக்கும் எந்த ஸ்டேஜில் என்னென்னங்கிறது மொத்தம் லைஃபும் என்கிட்ட தெரியும். அப்போ நான் தான் கரெக்டாக கொடுக்கணும், நான் தான் கரெக்டாக இருக்கணும். நான் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், ஸ்டபனாக இருப்பேன். மொத்தத்துக்கு உங்கள் லைஃப்க்காக தான். ஸோ அப்போது ஒரு பீங்கிற எழுத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய சமாச்சாரமாக, ஏன்னா அது நடந்திருக்கு. அது
சிலதெல்லாம் நம்ம சொல்லி மீறி அவங்க பண்ணலை. அவங்க ஆ. அது சொல்லணும் அப்பாயிஸ்ன்றாங்க பாருங்க. அது அப்பாயிஸ்ன்னும் போது அது இப்போ நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அது வேதனை கேட்கறது பல சங்கடங்கள் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மற்றவங்க வீட்டில் சொன்னாங்க, எவ்வளோ சொன்னாங்க கேட்கலங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, நானும் கொடுக்கும் போதெல்லாம் சொன்ன கேட்கல. அது மாதிரி எதுக்காக சொல்லணும்னா அதெல்லாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா. அப்போ ஒரு அந்த பேரில் அல்பா பர்டிகுலட்டரே நம்ம வாழ்க்கையை அதுதான் வந்து நம்மளை நிர்ணயம் பண்ணுதா? எஸ், அதுதான் நிர்ணயம் பண்ணுது. அதுக்கு தான் நான் இவ்வளோ உங்களுக்கு ஒவ்வொரு இதில் இவ்வளோ விஷயங்கள் எடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க, அதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், நீங்கள் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும், அந்த ஒவ்வொரு மாற்றமும் எங்களுக்கான ஏற்றப்படியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆராய்ச்சி செய்து அவ்வளவு கடும் தவம் இருந்து நீங்கள் ஒவ்வொன்றும் பொக்கிஷ பெட்டக மாதிரி எங்களுக்காகவே கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க சார். கூடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளோ தெளிவான ப்ராக்டிக்கலான சிம்பிளான யதார்த்தமான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுக்குறாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள், குறிப்பாக ஒரு குடும்பத்துக்குள்ளே இருமணம் இணைகின்ற காதல் இருந்ததுங்க, அதுக்கப்புறம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் இருக்குது, அப்புறம் இன்டர் கண்ட்ரி மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு இல்லையா? இப்போது இதுக்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒளிந்து கிடைக்கா, இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம வாழ்க்கையில் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன, இது குறித்து நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோடில் சார் கிடைக்கிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்முடைய ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.